ஹேய் அக்கா வந்திருக்கேன் உடனே எல்லாரும் இழைச்சிட்டீங்களே நல்லா எப்படிங்க அப்படிலாம் கேட்காதீங்க. அதுக்கே கண்ணு வச்சு தொலைஞ்சிடாதீங்க, அதையும் சொல்லிடுறேன். இப்போ மார்னிங் ட்ரிங்க் ரெடி பண்ணலாமா? ஒன்றும் இல்லை, 4 நெல்லிக்காய். இது வந்து வெயிட் லாஸ், ஹேர் லாஸ், மெட்டபாலிசம் இன்க்ரீஸ் பண்றதுக்கு. தள்ளி வச்சுக்கிறேன், உங்களுக்கு தெரியாது. கொச்சு வெளியே வரும்ல அந்த குச்சு அது. ஆக்சுவலி என்ன தெரியுமா, இது வந்து எங்களோட புது குக்கர். இந்த குக்கரை நான் எப்படி அடைஞ்சேன் அப்படிங்கிற கதையை அப்புறமா சொல்றேன். ஃபர்ஸ்ட் நெல்லிக்காய் போட்டுடலாம். இது வந்து மார்னிங் ஃபர்ஸ்ட் ட்ரிங்க். சரியா? நெல்லிக்காய் வந்து சும்மா கிடைக்குதுன்னு சொல்லி 1/4 கிலோ 1/2 கிலோ போட்டு தொலைஞ்சிடாதீங்க. கோல்டு பிடிச்சி செத்து போயிடுவோம். சும்மா சொல்றேன், செத்தெல்லாம் போக மாட்டோம். நம்ம சொல்லுவோம்ல செத்து தொலைஞ்சிடாத தின்னு அப்படின்னு. லெமன் 1 ஸ்பூன் போடணும். இதுல கருவேப்பிலை வந்து பாத்தீங்கன்னா திஸ் கைண்ட் ஆஃப் கருவேப்பிலை, 1 கொத்து. 1 இஞ்சி கட் பண்ணி போட்டுட்டு சும்மா 1 லிட்டர்ல கலக்கி குடிக்க கூடாது லூசுகளே. 100 ml தண்ணி, அதுக்கு மேல ஊத்தக்கூடாது. கிடைக்குதேன்னு குடும்பமே இதை போட்டு உட்காந்து குடிச்சிட்டு இருக்காதீங்க. யாரெல்லாம் வெயிட் லாஸ் பண்றீங்களோ அவைய மட்டும் குடிங்க. அவங்க குடிக்கலாமா, இவங்க குடிக்கலாமா, நான் கன்சீவா இருக்கேன் நான் குடிக்கலாமா, இதெல்லாம் எனக்கு தெரியாது. அடுத்து இதுதான் வருவீங்கன்னு எனக்கு தெரியும், அதான் முன்னாடியே சொல்லிடுறேன். இதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் வந்து மதியானம் ரைஸுக்கு பதிலாக மில்லட்ஸ் வந்து சாப்பிடுவேன். லைக் வரகு அரிசி, குதிரைவாளி அரிசி, சாமை அரிசி, அந்த மாதிரி. வீட்டில் வச்சிருக்கிறது குதிரைவாளி, அப்புறம் வரகு, 2 தான் வச்சிருக்கேன், வேற எல்லாம் இல்லை. இது ஏதோ பெரிய இது மாதிரி எடுத்துக்கிட்டு நான் தான் வந்து இல்லை, எனக்கு எதுவும் தெரியாது. காலையில வந்து சுகர் 100% சுகர் கட். இப்போ நீங்க இந்த காப்பி வச்சு குடிக்கிறது புரிஞ்சுதா? பைத்தியங்களாட்டா உட்காந்து முட்டை அட்டையை வாங்கிட்டு வந்து வேக வச்சு 3 நேரம் உட்காந்து தின்னுட்டு இருக்காதீங்க லூசுக்கலாட்டா. நான் என்ன சொல்றேன், முட்டை டயட்டா இருந்தா வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி கிளம்பி ஓடி போய் உட்காந்து வெளுத்துட்டு இருப்பேன் நான். அந்த மாதிரி அது பண்ணக்கூடாது. சரி, அந்த மாதிரி பண்ணாதீங்க சில்லங்களே, பட்டுக்களே, குட்டிகளே. வந்து சர்க்கரை போடலாமா, உப்பு போடலாமா, அதை போடலாமா, மிக்சி போடலாமா, கிரைண்டர் போடலாமான்னு கேட்காதீங்க. அப்படியே குடிச்சிடணும். 0 சுகர் வர்மி ரைட். அடிச்சிங்கன்னா இந்த மாதிரி கொத்தமல்லி சட்னி மாதிரி ஆயிரும். ஆனால் மாறும் கொஞ்சம், அதனால அது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போய் தண்ணி எடுத்துட்டு வந்து ஊத்தி காட்டுறேன். சரியா? நான் தண்ணி ஊத்திட்டேன் கரெக்டா. 100 ml தண்ணி. இது வந்து எனக்கு நான் ஃபாலோ பண்றேன். நீங்க உங்களோட ஓன் ரிஸ்க்ல ஃபாலோ பண்ணிக்கலாம். இவ சொல்லித்தான் வந்துச்சு அப்படின்னா புரிஞ்சது இல்ல, அதனாலதான் நம்ம ரிஸ்கே எடுக்கிறது இல்ல. ஓன் ரிஸ்க்ல சொல்லிருக்காங்க. ஒரு 2-3 லெமன் புளிஞ்சிருவோம், அப்படி புளியக்கூடாது. அளவா 1/2 லெமன் தான், அதுவும் 1 ஸ்பூன் தான். இது 1 ஸ்பூன் இருக்கும். ஐயோ, இது நினைச்சாலே எனக்கு சங்கடமா இருக்கு. 100 ml ஜாஸ்தியா இருக்கு. ஜாபி ரொம்ப நல்லாவே இல்லை. இதெல்லாம் தொண்டையெல்லாம் கவ்வுது அப்படிங்கிற மாதிரி இருக்கு. எனக்கு ஏற்கனவே வந்து சைனஸ் இதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் பண்ண வேண்டியது இருக்கு. வெயிட் லாஸ் பண்ண ரொம்ப மோசமானதெல்லாம் இல்லை. இந்த நெல்லிக்காய் சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு இது இருக்குல்ல, அந்த மாதிரி இருக்கு. ஓகே, அப்புறம் இன்னொன்னு சொல்லிடுறேன். அக்கா இதை குடிக்கிறதுக்கு பதிலா அதை குடிங்க, அக்கா அதை குடிக்கிறதுக்கு பதிலா இதை குடிங்கன்னு தயவு செய்து வராதீர்கள் தோழிகளே. ஒருத்தையே ஒன்னு ஃபாலோ பண்ண விடுங்க. இதை பண்றீங்களா, அதை பண்ணுங்க, இப்படி பண்றீங்களா, அப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவீங்க தெரியுமா? அது வேணாம். அதனால அவங்க என்ன ஃபாலோ பண்றாங்களோ அதை விடுங்க. இதை நான் ஃபாலோ பண்றேன்னு உங்ககிட்ட ஜஸ்ட் நான் ஒரு சொல்றேன். பண்ணியே ஆகணும், இதை ட்ரை பண்ணுங்க, சூப்பரா இருக்கும் நான் சொல்லவே மாட்டேன் எப்பவுமே. என்ன பண்ணுங்க, என்ன பண்ணுங்கன்னு சொல்றது கூட ஒரு கேவலமான விஷயம் தான். அதுல நான் ஃபாலோ பண்றேன், அவ்வளவுதான். நான் அப்படி சொல்லி தானே என்ன மன்னிச்சிருங்க. நான் ஃபாலோ பண்றேன். எப்படி இருக்குன்னு பாப்போம். கிருகிருன்னு வருதா, குருகுருன்னு வருதா. எத்தனை ஏசி போட்டு தொலைறது? கரண்ட் பில் புரிஞ்சு போயிடும் போடுறது இந்த மாசம். கரண்ட் பில் வந்து தெரியாது, ஒரு வீடியோ போடுவோம்.